15,000க்குள்ள ஏதாச்சும் நல்ல 5G ஃபோன் தேடிட்டீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ரீசெண்டாக வரப்போகிற சேலில் நிறைய புதுசாக லான்ச் ஆன 5G ஃபோன்ஸ் எல்லாமே நல்ல ஆஃபர்ஸில் வரப்போகுது. ஆனால் அந்த ஆஃபரில் ஒன்றும் இல்லை, 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். இந்த சேலில் 15,000க்குள்ள வர இந்த 2 நல்ல ஃபோன்ஸ் தான். ஒன்று AA Plusஓட Nova 10 Neo, இன்னொன்று பார்த்தீங்கன்னா AA Plusஓட Nova 2 Pro. இந்த 2 ஃபோன்ஸுமே 15,000 பட்ஜெட்டுக்குள்ள தான் வருது. Nova 2 Neo பார்த்தீங்கன்னா 12,999 ரூபாய்க்கு சேலுக்கு வரப்போகுது. Nova 2 Pro பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய்க்கு சேலுக்கு வரப்போகுது. இந்த 2 ஃபோனில் உங்களுக்கு எது செட் ஆகும், என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Nova 2 Neoவில் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Nova 2 Proவில் பார்த்தீங்கன்னா 145 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க சாதாரண கண்டென்ட் வாட்ச் பண்றது, ஸ்க்ரோல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், டே டு டே லைஃப்க்கு எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா Nova 2 Neo உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவா இருக்கும். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுலேருந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஃபுல் HD+ல நல்லா இருக்கணும், 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வேணும்னு நினச்சிங்கன்னா Nova 2 Pro உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Nova 2 Neoவில் Dimensity-யோட 6300 ப்ராசர் தான் கொடுத்துறாங்க. ரெண்டுலேயுமே MediaTek ப்ராசர் தான் யூஸ் பண்ணிடுறாங்க. Nova 2 Neoவில் பார்த்தீங்கன்னா Dimensity 6300 ப்ராசர் கொடுத்துறாங்க. Nova 2 Proவில் பார்த்தீங்கன்னா Dimensity 7100 ப்ராசர் கொடுத்துறாங்க. Nova 2 Neo உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் டே டு டே லைஃப்பில் மல்டி டாஸ்கிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுவேன், மூவிஸ் இந்த மாதிரி ஸ்க்ரோலிங், அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப் யூசேஜுக்கு Nova 2 Neoவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக கேமிங் ப்ளே பண்ணுவேன், டே டு டே லைஃப்க்கு நான் ஸ்க்ரோலிங் சோஷியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா Nova 2 Pro உங்களுக்கு அதிகமாக செட் ஆகும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்லையுமே 48 MP தான் சோனியோட IMX582 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு Nova 2 Proவில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா 8 MP வருது. ரெண்டுலேயுமே ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணுறேன். ரெண்டுமே அவுட்டோர் சரி இண்டோரில் சரி ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட்ஜெட் ஃபோன்ஸில் ஓரளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எக்ஸ்ட்ரா அல்ட்ரா வைட் தேவைப்பட்டால் நீங்கள் Nova 2 Pro போகலாம், இல்லாட்டி Nova 2 Neoவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த 2 மொபைல் ஃபோன் டிசைனுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிற ஃபீல்லாம் உங்களுக்கு அதிகமாக வராது. 8.49 mm திக்னஸோட உங்களுக்கு Nova 2 Neo வருது. 8.3 mm திக்னஸோட உங்களுக்கு Nova 2 Pro வருது. நியோவோட Pro வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லிம்மான வெர்ஷனாக தான் இருக்குது. கஸ்டமைசபிள் பேக் பேனல் லைட்டிங்குமே Nova 2 Pro கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்கள் கலர் செட் பண்ணி வச்சுக்கலாம். 6 கலர்ஸ் மேலே வருது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, கால்ஸ் வந்தாலும் சரி, இல்லை மியூசிக் கேட்கும் போது பார்ட்டி மோடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல இதை கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்க முடியும். இது பட்ஜெட் ஃபோனில் கிடைக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல முடியும். அது நல்லாவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பேட்டர்னில் வேணால் இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 மொபைல் ஃபோனுமே 5G ஆப்ஷனோட தான் வருது. பட்ஜெட்டில் ஏதாச்சும் 5G மொபைல் ஃபோன் தேடி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த 2 மொபைல் ஃபோனுமே செட் ஆகும். 2 மொபைல் ஃபோன்லுமே உங்களுக்கு 6000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. நியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஓவராலாக இந்த ஸ்பெக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா Nova 2 Neo பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை அதிகமாக சோஷியல் மீடியா கன்சூம் பண்ணுறது, மீடியா கன்சம்ஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாமே Nova 2 Neo உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா Nova 2 Pro யாருக்கு செட் ஆகும்னா, நீங்கள் கொஞ்சம் கேமிங்ஸ்லாம் பண்ணுவீங்க, இல்லை எனக்கு அல்ட்ரா வைட் கேமரா எக்ஸ்ட்ரா வேணும், அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் Nova 2 Pro போகலாம். அது மட்டும் இல்லாமல் Nova 2 Pro பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாடர்னான ஃபோனாகவும் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதில் கஸ்டமைசபிள் LED லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு Nova 2 Pro 5G தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 2 ஃபோன்லையுமே உங்களுக்கு AA கீ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, IP65 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல சாலிடான மொபைல் ஃபோன்ஸாக தான் தெரியுது. Nova 2 Neo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். Nova 2 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா ஃப்ளிப்கார்ட்டில் ஜூன் 26 சேலுக்கு வரப்போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. பட்ஜெட்டில் ஏதாச்சும் மொபைல் ஃபோன் 15,000 பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 மொபைல் ஃபோன் கூட உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 2 மொபைல் ஃபோனுமே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. என்னோட வி ப்ராடக்ட்ஸ்லையுமே 2 மொபைல் ஃபோனும் ஆட் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.